வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த மேகதாது அணையை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இருக்கோல, ஏதோ இதில் மக்களே அரசியல் பண்ணுற மாதிரி பல பேர் மடைமாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேகதாது அணையை நம்ம எதுக்காக எதிர்க்கிறோன்னு ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மக்களே வரைபட தொகுப்போடு நம்ம மக்களுக்கு புரியும். ஆனால் அங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் சந்தேகமாக இருக்காங்களே, அவங்களுக்கும் புரியணும்ல. இதை பற்றியும் இந்த காவிரி இஷ்யூவில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, இது எல்லாத்தை பற்றியும் தான் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த காவிரி பேசின் டேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கர்நாடகாவில் காவிரி நீர் சார்ந்து அவங்க உருவாக்கியிருக்க அணைகள். இதை கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 அணைகள் வரும். அதில் முதல் அணை மாண்டியாவில் அமைஞ்சிருக்க கேஆர்எஸ் டேமு, அதாவது கிருஷ்ணராஜசாகர் அணை. ரெண்டாவதாக மைசூரில் அமைஞ்சிருக்க கபினி டேமு. மூணாவதாக ஹசனில் அமைஞ்சிருக்க ஹேமாவதி டேம். அண்ட் நாலாவதாக கொடகில் அமைஞ்சிருக்க ஹரங்கி டேமு. இந்த 4 அணைகள் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதைத்தான் இந்த வரைபடத்தில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கபினி இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, கிருஷ்ணராஜசாகர் அணை இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஹேமாவதி இங்கே, அண்ட் ஹரங்கி இதுக்கு லெஃப்ட் சைடில். இந்த 4 அணைகள் வந்துருச்சா. இந்த 4 அணைகளை தாண்டி தான் மேகதாது அணை சார்ந்த விஷயமே இப்போ ப்ரப்போஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் குதிச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த அரசு, அணையை கட்டியே தீர்வோன்னு. இந்த 4 பத்தாதுன்னு 5ஆவதா இந்த அணையை அவங்க பிளான் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நெருக்கம்னு தெரியுதா மக்களே. அங்கேருந்து ஏற்கனவே சொட்டு சொட்டாக தான் 4 அணைகள் தாண்டி நம்ம நீரை பெற்றுக்கிட்டு இருக்கோம். இதுவும் பொறுக்காமல் இங்கே ஒரு அணை எழுப்புறீங்கன்னா எதிர்க்காமல் என்ன பண்ணுவாங்க. அதுவும் இந்த அணையை தாண்டி தான் நம்ம மேட்டூர் அணை இருக்குல்ல, அங்கே நம்ம நீரை பார்க்க முடியும். இது வரைக்கும் 4 அணைகளை தாண்டி பார்க்குறோம். ஆனால் மேகதாது வந்துருச்சுன்னா 5ஆவதாக இந்த அணையவும் தாண்டி நம்ம காவிரி நீரை பார்க்குறது குதிரை கொம்பான விஷயமாக மாறிடும். இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா உள்ளபடியே 99% வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த அணை வந்துருச்சுன்னா காவிரி நீர் நம்மளுக்கு ஓரளவு கிடைக்குதுல, அது கூட கிடைக்காமையே போயிடும். அந்த அளவுக்கு டேஞ்சர் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நாம் இந்த அணையை இவ்வளோ எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த காவிரி நீரும் அப்படியே பாஞ்சு கடைசியில் முடிகிற இடங்க தெரியுமா, வங்காள விரிகுடாவில். மழை ரொம்ப பெஞ்சு அணையில் ஃபுல்லாக நீரை தேக்கவே முடியல, தேக்கினா அணை ஒஞ்சிரும், இந்த பயத்தில் மட்டும் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது சட்டப்பூர்வமான முடிவும் கிடையாது, அது மனிதாபிமான அடிப்பில் நீங்கள் எடுத்த முடிவும் கிடையாது. விதியேன்னு சும்மா திறந்து விடுறது. அப்போ இங்கேயும் மழை பெஞ்சு வெள்ளம் போய் இங்கேயும் அணைகளில் ஃபுல்லாக நீர் சேர்ந்துருக்கும் போது நாம் எப்படி இங்கே சேர்த்து வைக்க முடியும் காவிரி நீரை வேறு? அது கடைசியில் வங்காள விரிகுடா தான் போய் கலக்கும். ஆனால் கடைசியில் அவங்க என்ன சொல்கிறது, நாங்களாம் என்னங்க பண்ணுறது, நீங்கள் மழை பெய்யறப்போ ஒழுங்காக தண்ணியை சேமிக்க நாங்கள் என்ன பண்ணுறது, அதெல்லாம் போய்ட்டு காவிரி நீர் வீணாக வங்காள விரிகுடாவில் கலந்துருதுன்னு ஃப்ளட் டைமில் அதிகமாக குற்றச்சாட்டை முன் வைப்பாங்க. அப்போ நடக்கிறத எப்பயும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. இந்த கொடுமையை பார்த்துட்டிங்களா. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை பாருங்கள். மேகதாது அணையை நாம் எதுக்காக எதிர்க்கிறோன்னு இப்போ உங்களுக்கு ஃபுல் புரிதல் கிடச்சிரும். இந்த ஹேமாவதி அணை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிரம்புற தண்ணி அது உபரி நீராக மாறுது பாருங்கள். இட் மீன்ஸ் அதிகமாக வெள்ளங்கள்லாம் வர டைமில், மழை அதிகமாக பழகிற டைமில் அணையில் தண்ணி ஏறும் பாருங்க ஃபுல்லாக. அப்போ அந்த திறந்து விடுற உபரி நீர் இருக்குல்ல, அதை கிருஷ்ணராஜசாகர் அணை இருக்குல்ல இதில் வச்சு சேமிப்பாங்க. ஒன்று. இதே போல் கபினி அணை இருக்குல்ல, அங்கே பெருகிற நீரை அவங்கள சேமித்து வைக்க முடியாது. இந்த காரணத்துக்காக தான் அவங்க இப்போ கபினி அணையை திறந்து விட்டுருக்காங்க. அவங்க ஒன்றும் பரிதாபப்பட்டோ சட்டப்பூர்வமாக நம்ம செயல்படணும்னு சொல்லிலாம் திறந்து விடல. அங்கே சேர்ந்த நீரை, அந்த உபரி நீரை வெளியேற்றுறதுக்கு வழி தெரியாமல் அங்கே இருக்க அணைகளை இங்கேருந்து சேமிக்க முடியாமல் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. அதாவது கர்நாடக அரசு மனசு வைக்கல காவிரி தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு, இயற்கை மனசு வச்சிருக்கு. அப்படி மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ உபரி நீரை திறந்து விடுற வெள்ள வடிகாலாக தான் தமிழ்நாட்டை இது வரைக்கும் கர்நாடகா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. கர்நாடக மக்கள் மங்களுக்கு எந்த ஆதங்கமும் இல்லை. ஆனால் அதை வச்சு அங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க மேலே தான் ஆதங்கம். இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒருவேளை மேகதாது அணை மட்டும் ஃப்யூச்சரில் வந்துருச்சுன்னு வைங்க, கபினி அணை நிரம்பினாலும் கூட அங்கேருந்து வெளியேற்றப்படுற உபரி நீர் இருக்குல்ல, அது நமக்கு வராது. இப்போ வர மாதிரி நம்மளுக்கு வராது. இந்த மேகதாது அணை வந்துருச்சுன்னா அதை அப்படியே மேகதாது அணைக்கு திருப்பி சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் காவிரி நீர் கிடைக்கணும்னா என்ன திறமை நடக்கணும், இந்த 4 அணைகள் சார்ந்து காவிரி நீர் ஃபுல்லாக பெருக்கெடுத்து மேகதாது அணையிலையும் ஃபுல்லாக நிரம்பி
அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் காவிரி நீர் உண்டு. புரியுதா மக்களே? சிம்பிளாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த இந்த வரைபடத்தில் பாருங்கள். இந்த 4 அணைகள் இருக்கா, இதை தாண்டி மேகதாது இப்போ வரைக்கும் வரலை. ஆனால் அதை கொண்டு வந்துடும் தீவிர முனைப்போடு இருக்கும் கர்நாடகா. ஸோ இது வந்துருச்சுன்னா இதுவும் ஃபுல்லாக நிரம்பி கபினி ஃபுல்லாக நிரம்பிடும். கபினியில் நிரம்பினதுக்கப்புறம் உபரி நீரை மேகதாதுல சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் மேகதாதுவும் இந்த நீர் பெருக்க பெருசாக ஃபேஸ் பண்ண முடியல, இன்னும் இந்த அளவுக்கு நீர் சேர்ந்துச்சுனாக்கா ஆனால் உடஞ்சிரோன்ற நிலமை வந்தால் தான் நமக்கு திறந்து விடுவாங்க. இதுக்கு பேர் தமிழ்நாடு கர்நாடகா சார்ந்த ஒருமித்த ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் திட்டம்னு எதை வச்சு சொல்ல முடியும்? அதான் கர்நாடகா சிஎம் சொல்லிட்டு இருக்காரு, போராடலாம். இது நமக்கு பெனிஃபிட் திட்டமா என்ன? எதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ ஆதங்கம் பிறக்குதுன்னா, இன்னைக்கு என்ன நாளுங்க? ஆடிப்பெருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதியை நாம் ஒரு வருஷமும் ஆடிப்பெருக்காக கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா? ஆனால் இந்த முறை கொண்டாடவா செஞ்சோம்? கொடுமை. பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு டைமில் அகண்ட காவிரி பாயிர திருச்சி அம்மா மண்டபம் இருக்குல்ல, இங்கே 12 படிக்கட்டுகளை தொட்டு இந்த காவிரி நீர் பாயும். அவ்வளோ காவிரி நீர் பெருக்கெடுக்கும். காவிரி கரையோர மாவட்டங்கள் இருக்காங்களே, அவங்க கொண்டாட்டங்களில் ஈடுபடுவாங்க. ஏன்னா ஆடி பெருக்குனாலே என்னங்க அர்த்தம்? ஒரு விஷயம் அப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் அதிகமாக நடக்கும்னு அர்த்தம். இந்த அட்சய திருதின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்களா காமெடி, அன்னைக்கு மட்டும் கோல்டு வாங்க பயங்கரமாக சேரும்னு, கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி தான். இந்த டைமில் நம்ம பண்ணுற விஷயம் பெருசாக இருக்கும். அதுவும் காவிரி தாய் தான் இந்த ஆடி பெருக்கில் முக்கியமானவங்களாம் பார்க்கப்படுவாங்களே. அவங்களுக்கு அது காவிரி நீர், நம்மளுக்கு காவிரி தாய். எமோஷனல் பாண்டிங் அவ்வளோ இருக்கும். இன்றைக்கி ஆடி பெருக்கா. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க ஆடி பெருக்கு எப்படி இருக்கும்னு, அப்படியே அந்த முறை இருந்துச்சு. ஆஹா, வெறிச்சோடி கிடக்குதுங்க காவிரி நீர் இல்லாமல். இதுக்கு காரணம் பருவமழை பொய்த்து போயிடுச்சு. 2வது கர்நாடகா கொடுத்துட்ருக்க தலைவலி, அந்த அரசு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்க தலைவலி. மேட்டூர் நீர்மட்டம் குறைஞ்சது பார்த்தீங்களா? இதனால் ஜூனில் குறுவைக்கு கூட அவங்க நீரை திறந்து விடல. நம்ம சார்ந்து ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு அநீதின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், திறந்து விடல. குறுவை சாகுபடி பணி கடுமையாக பாதிக்கப்படுச்சு. இதனால் இந்த சோகத்தில் நாம் எங்கேருந்து ஆடி பெருக்க இன்றைக்கி வெகு விமர்சையாக கொண்டாடி இருப்போம். எப்படி கொண்டாடணும் தெரியுமா? அதையும் சொல்கிறேன். ஒரு பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சில ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணுவோம் காவிரி கரையோரமாக. அதை கூட இந்த முறை பண்ண முடியலங்க. ஷவரில் இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு வந்ததுக்கப்புறம் உடம்பு நினைப்போமே, அதுமாதிரி ஷவரை போட்டோம் குழாயை வச்சுருந்தா இந்த முறை நம்ம காவிரி நீர் சார்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆடிப்பெருக்கு நாளில் இந்த சுமங்கலி பெண்கள்லாம் இருக்காங்களே, அவங்க தாலி பாக்கியம் வேண்டி காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜைகளை நடத்துவாங்க காவிரி கரையோரமாக. புதுமண தம்பதிகள் இருக்காங்களே, அவங்க இந்த திருமணத்தப்ப அவங்க அணிஞ்ச மாலை இருக்குல்ல, அந்த கணவனும் மனைவியும் அந்த மாலையை கொண்டு வந்து ஆற்றில் விடுவாங்க. ஆக்சுவலாக இதை நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை, இது போல் ரிச்சுவலை நான் பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் அந்த பழக்கம் இருக்குது ஆற்றுல விடுறது. ஏன்னா புனித நீர் சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த ஆற்றுல விட்டு தான் ஒரு நதி நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுத்திட்டு தெரியும். ஆனால் இந்த ஒரு வழக்கம் தொன்று இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, இந்த முறை காவிரி இல்லாததால் இவங்களே இந்த ரிச்சுவல்ஸ் எப்படிங்க பண்ண முடியும்? பண்ண முடியல. காவிரி யார் நடுவில் சாக்கடை மாதிரி நீர் தேங்கியிருக்கு. காவிரி பெருக்கெடுத்து ஓட வேண்டிய நேரத்தில் கொஞ்சோண்டு நீர் ஏன்னா ஓரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப நாட்களுக்கு அப்படியே இருக்குனாக்கா கிட்டத்தட்ட சாக்கடை யாரும்ல, நீங்கள் அதில் போய்ட்டு என்ன புனித சடங்குகளை செய்ய முடியும்? அப்பேற்பட்ட சூழல் தான் இந்த முறை. இந்த முறை என்ன இருக்குன்னா, முதல்ல திருச்சி எடுத்துக்கோங்க. திருச்சியில் இந்த அம்மா மண்டப படித்துறை இருக்குல்ல, அதில் குழாய் அமைச்சிட்டாங்க. அந்த குழாய் கிட்டத்தட்ட ஷவர் தான். நீங்கள் அதை வச்சு தான் ஃபுல்லாக ரிச்சுவல் சார்ந்து இந்த புனித நீராக இது பார்க்குறதோ இதெல்லாம் பண்ணிக்கணும் ஆடிப்பெருக்கு டைமில். இன்றைக்கி திருவையாறில் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி புஷ்ப மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படித்துறையில் இதே போல் குழாய் அமைச்சிட்டாங்க. ஈரோடில் அந்த பவானி கூடுதுறை ஆறு இருக்குல்ல, இங்கே குறைஞ்ச நீரோட்டம் இருக்குங்க. ஓகேவா? அங்கே மட்டும் தான் குறைஞ்ச நீரோட்டம். இங்கே தொட்டி அமைச்சு நீரை சேமித்து அங்கே ரிச்சுவல்ஸு இது போல் விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்களே, நம்ம கடைசியாக ஒரு 6 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இது போல் நிலைமையை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அதை இப்போ திரும்ப ஒரு முறை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 2019 வருஷம் காவிரி நீரே இல்லாத ஆடிப்பெருக்க நாம் பார்த்துருந்தோம். இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா 2026 இதே சினாரியோ. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24, 25 இத்தனை 6 வருஷங்களும் தொடர்ந்து காவிரி நீர் பெருக்கெடுத்துச்சு ஆடிப்பெருக்கு டைமில். ஆனால் 2019 பெருக்கெடுக்கலை, 2026 இப்பயும் பெருக்கெடுக்கலை. இதோ ஒரு சில பேர் அபசகுணம் அதுன்னு சொல்ல ஆரம்பித்தாலும் இந்த மோசமான நிலைமை ஏற்பட 2 காரணங்கள் பிரதானமாக நான் சொல்ல முடியும். அதில் முதல்ல கர்நாடகாவோட அரசியல், 2வது எல்லினோ தாக்கம். வேற என்னத்தை சொல்கிறது? ஏன்னா பருவம் பொய்க்குது அப்படின்னாலே அப்போ எல்லினோ தாக்கம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயமே இப்போ ஒரு காரணமாக இருக்கிறத மறுக்க முடியல. ஆனால் அதுக்காக கர்நாடகா நம்மளுக்கு தண்ணி கொடுக்கலாம் இது மட்டும் தான் காரணம்னு சொல்கிறாதீங்க. சயின்டிஃபிக் காரணம் இதை கடைசியில் கொண்டு வந்து அடுக்குவாங்க பாருங்கள். ஆனால் கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்க அரசியல் இருக்குல்ல, இதுதான் முதல் காரணமே. சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணா அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, மாநிலங்களவை உறுப்பினர், இவர் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினாருங்க மேகதாது அணை சம்மந்தமாக. அந்த டைமில்
மத்திய நீர்வளத்துறையோட இணையமைச்சரான ராஜ்பூஷன் சௌத்ரி இருக்கார்ல, அவர் எழுத்துப்பூர்வமான விளக்கம் ஒன்றத்தை கொடுத்தாப்புல. அப்போ என்ன தெரியுமா சொன்னார் அவர் அந்த விளக்கத்தில்? காவிரியின் குறுக்களை அணை கட்டுறதுக்கு கீழ்ப்படுகை மாநிலங்கள், நம்ம தான் வேற யார், கீழ்ப்படுகை மாநிலங்களோட ஒப்புதல் தேவை அப்படின்னு 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த குறிப்பும் இல்லையே அப்படின்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாப்புல. இந்த கொடுமை எங்கன்னா உங்களுக்கு காது கொடுத்து கேட்க முடியாத மக்களே? இந்த விஷயத்த ஒரு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சமீபத்தில் பண்ணியிருந்தார் பார்லிமெண்ட்லேயே. செம ஷாக் இது. இந்த விஷயம் வெளியே வந்ததும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் கடுமையாக சீர்னாங்க. கட்சி பேதங்களாக பார்க்கலங்க, எல்லாருமே சீர்னாங்க. என்னங்க இப்படிலாம் நீங்கள் விளக்கம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட மத்திய அரசு அடித்த ஒரு பெரிய அந்தர்பல்ட்டியாக தான் இதை பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நாம கொந்தளிக்க ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்குல்ல, இதில் கீழ்ப்படுகை மாநிலங்களுக்கு நிர்ணயித்த நீர் வளங்களை பாதிக்கிற வகையில் எந்த ஆக்ஷனையும் மேல்படுகை மாநிலம், அதான் கர்நாடகா, அவங்க செய்யக்கூடாதுன்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இந்த உறுதியளிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் சமீபத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு நீரை திறந்து விட சொன்னா ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இதை சாராம்சமாக வச்சு தான். ஏதோ கர்நாடகா விவசாயிகளுக்காக மட்டும் நாங்கள் குரல் கொடுக்கலப்பா, தமிழ்நாடு விவசாயிகள் நலன் சார்ந்த குரல் கொடுக்குறோன்னு கர்நாடக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி குரல் கொடுத்தா ஏங்க இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க? நம்ம திருச்சி காவிரி ஆற்றங்கரையோரமாக உடலை புதைச்சி விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறதுக்கு காவிரி தண்ணியை தராமல் இதேமாரி எங்களை பணமாக நினச்சி அடக்கம் பண்ணிட்டு போயிடுங்க, அதானே உங்களுக்கு தலைவலி ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும்னு இந்த அளவுக்கு மன வலியை சுமந்துக்கிட்டு நம்ம விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கர்நாடகா சிஎம் சொல்கிற பொய்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தொழிலும் ஏற்க முடியாது. லிட்டரலாக தெரியுதுங்க. நீங்கள் அங்கே அரசியல் நலன் கருதி தண்ணியை நீங்கள் திறந்து விட முடியும்னாலும் திறந்து விட மாட்டீங்க. மழை பெஞ்சு வெள்ள நீர் சேர்ந்து உபநீரை திறந்து விட்டே தீரணும்னால ஆனால் காலியாயிரம்னு நிலமை வரும்போது மட்டும்தான் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட வடிகால் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. கேட்டால் எல்லாருக்காகவும் பேசுகிறோன்றீங்க. எத்தனை காலத்துக்கு இதே போய் நம்பிட்டு இருக்கிறது? ஸோ இங்கே இருக்கவங்க ஒன்றும் அறிவு இல்லாமல் எதிர்த்துக்கிட்டு இல்லை, மேகதாது ஆனால் வரக்கூடாதுன்னு. எல்லாம் படித்த பசங்க தான், யங்ஸ்டர்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி வேணால் கர்நாடகா மக்கள்கிட்ட முன்வைக்கல, அந்த அரசுகிட்ட முன்வைக்கிறேன். ஏன்னா கர்நாடகா மக்கள் கூட மனிதாபிமானம் அவ்வளோ இருக்குது அந்த மக்களுக்கு. அங்கே தங்கமான மனுஷன் தானே நம்ம கர்நாடகா பீப்புளெலாம். அவங்க கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொன்னாலும் அங்கே அரசியல் பண்ணுறவங்க இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க போல இருக்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.